ஸ்கூல்ல நடந்த எல்லா விஷயத்தையும் ரோஹிணி வித்யாட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட வித்யா, என்னடே இது, விதி உன் வாழ்க்கையில ரொம்ப விளையாடுது போல இருக்கு. ஊருலகத்துல எத்தனையோ வேலை இருக்கும்போது உங்க மாமனார் கரெக்டா எப்படி கிறிஸோட ஸ்கூலுக்கே வந்துட்டு வேலைக்கு சேர்ந்திருக்காரு. சரிடி, இப்ப நீ என்னதான் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்ப ரோஹிணி இருந்துட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணித்தாண்டி ஆக்கணும். அங்கிள் மட்டும் கண்டிப்பா அங்கேயே வேலைக்கு வந்துட்டு இருந்தாரு அப்படின்னா கிறிஷோ நானும் வந்துட்டு என்னைக்கு இருந்தாலும் அவர்கிட்ட மாட்டிக்குவோம். இதுக்கு ஒரே வழிதாண்டி இருக்கு, அவரை வந்துட்டு இங்க வேலைக்கு வர விடாம பண்ணா போதும் அப்படின்னு சொல்லவும், அது எப்படி உன்னால முடியும், நீ பேசதை பார்த்தா என்னமோ ஆள் செட்டப் பண்ணி அவரை வந்துட்டு அடிச்சு மூளையில உட்கார வச்சுட போல இருக்கு அப்படிங்கவும், அதை கேட்ட ரோஹிணி இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட வித்யா, என்னடி ரோஹிணி சொல்ற அப்படிங்கவும், ஆமாண்டி நீ சொல்ற ஐடியாவும் கரெக்டா தான் இருக்கு. அந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா வந்துட்டு அங்கிள் இனிமேல் வேலைக்கு வர மாட்டாரு. ஏன் முத்துவே வந்துட்டு கண்டிப்பா அனுப்ப மாட்டான். ஏற்கனவே அவனுக்கு வந்துட்டு அங்கிள் வேலைக்கு வரது பிடிக்கல. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நிரந்தரமா ஒரு வேலைக்கு வர மாட்டாரு. அதை கேட்ட வித்யா பதறிட்டு, என்னடி சொல்ற, இந்த ஐடியா மட்டும் நான் தான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி முத்துக்கு தெரிஞ்சது அப்படின்னா என்ன அவன் ஒரு வழி பண்ணிடுவாண்டி அப்படின்னு சொல்லவும், அப்ப ரோஹிணி இருந்துட்டு, அதெல்லாம் அவனுக்கு தெரியாம பாத்துக்கலாண்டி, இப்போதைக்கு அங்கிள் வேலைக்கு வராம இருக்கிறதுக்கு இதுதான் வந்து பெஸ்ட் ஐடியா, நான் இதையே செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு வித்யா பாத்தீங்கன்னா அப்படியே பதறிட்டு நின்றுட்டு இருக்காங்க.